ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 4 மணிக்கு 2, 3 வாட்டி அடிச்சிட்டு இருந்த அலாரத்தை ஆஃப் பண்ணிட்டு தூங்கிட்டு இருந்த என்ன மனசாட்சி எழுப்ப 5 மணிக்குள்ளே கிச்சனுக்குள்ளே என்ட்ராகி என்ன சமைக்கலாம்னு யோசிச்சா செவ்வாய்க்கிழமை, அப்புறம் கிருத்திகை வேற. அதனால் ஃபஸ்ட்டு பருப்பை விசிலில் வச்சுட்டு முஸ்தபாலேருந்து வாங்கிட்டு வந்த சின்ன அவரைக்காயை போட்டு சாம்பாரும் மஞ்சள் பூசணிக்காயை வறுவலும் பண்ணிடலான்னு வேலையை ஆரம்பித்து கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். கிச்சனை ஒரு உருட்டி சமைச்சு முடிச்சாச்சு. வழக்கம் போல் பொன்னி அரிசியில் செஞ்ச சாதம், அருமையான சின்ன அவரைக்காய் சாம்பார், பரங்கிக்காய் வறுவல். அப்படியே நெத்திலி ஃப்ரை சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். அவ்வளோ டேஸ்ட்டு அதுக்குள்ளே இருக்குதுப்பா. நைட்டுக்கு டின்னர் செய்ய அரிசி, உளுந்து, வெந்தயம் எல்லாம் அளவாக எடுத்து 2 மணி நேரம் ஊற வச்சு அரைச்சி உப்பு போட்டு கரைச்சி கம்ப்ரஸ் ஆகி மாவு பொங்கி வர்றதுக்காக மூடி போட்டு ஒரு சரியான வெயிட்டையும் தூக்கி வச்சுட்டேன். வாங்கிட்டு வந்த பழத்தை கூட உங்களால் சாப்பிட முடியாதான்னு கணவர் கேட்டது ஞாபகம் வர மாதுளை முத்துக்களை தோல்லேருந்து உரிச்சு எடுத்து மிக்சியில் போட்டு அடித்து தண்ணி ஊற்றி குலுக்கி கலக்கி வடிகட்டி கணக்காக 1 ஸ்பூன் தேனையும் ஊற்றி கரையை 2 ஆற்றி கிளாஸில் ஊற்றி ஸ்ட்ரா போட்டு குடித்தா உடம்புக்கும் நல்லது, எனக்கும் பிடிக்கும் தான். ஆனால் என்ன உரிக்க மட்டும் கொஞ்சம் அலுப்பு. என்ன பண்ணுறது, இது மனித பிறவி குணம் போல். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.